ஹலோ guys, வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நம்ம ஆக்சுவலாக ஒரு 2 days முன்னாடி நம்ம ஒரு BTC ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ட்ரேடோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம அன்றைக்கி எடுத்த ட்ரேட் வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம அந்த ட்ரேட் வந்து ஆக்சுவலாக 4 hour எடுத்தோம். 4 hour எடுத்தால் ஆக்சுவலாக ஒரு கேனல் மூவாவது ரொம்ப டைம் ஆகும். ஸோ நம்ம நல்லா 2 நாள் கழிச்சு திரும்ப இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் சொன்ன கான்செப்ட் என்னென்னா, மார்க்கெட் வந்து இங்கே வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. எப்படி சொல்கிறோன்னா, ஒரு ஹையர் ஹாய், ஹையர் லோ, ஹையர் ஹாய், ஹையர் லோ, திரும்ப ஒரு ஹையர் ஹாய் வச்சுருக்கு, திரும்ப ஒரு ஹையர் லோ, திரும்ப ஒரு ஹையர் ஹாய் வச்சுருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன ப்ராபபிலிட்டினா, இப்போ மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக கீழே வரும். ஏன்னா இங்கே ஹையர் ஹாய் வச்சிருச்சு. ஸோ ஹையர் ஹாயில் ரொம்ப நாள் இருக்க முடியாது. மார்க்கெட் வந்து ரொம்ப நாள் யாரும் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே மார்க்கெட் ஆக்சுவலாக இங்கே வந்து ரொம்ப புல்லிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து என்னென்னா, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இந்த மாதிரி சடன் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்களாம், மார்க்கெட் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ வர வரைக்கும் டவுன் எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த லோவில் தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஹையர் லோவில் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம 4 hour திரும்ப டிமாண்ட் வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுட்டு போகிறோம். திரும்ப நம்ம இங்கே வந்துட்டு மார்க்கெட் திரும்பவும் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கும், நம்ம பிரேக் கொடுக்கும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன ஆச்சு நம்ம ட்ரேட் பார்க்கலாம். ஸோ நம்ம நீ சொன்ன ட்ரேட் எப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம 4 hour ஃபுல் டவுன் ட்ரெண்டில் இருக்கோம். ஃபுல்லாக புல்லிஷ் மார்க்கெட் ஃபுல்லாக டவுனில் போயிட்டுருக்கிறதுல ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு மூவ் கிடச்சிருக்கு. ஸோ எல்லா பிரேக் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஆக்சுவலாக 4 hour டிமாண்டு ப்ளஸ் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து ஒரு 4 hour சப்ளை ஜோன், க்ளீன் சப்ளை ஜோன். இது 4 hour சப்ளை ஜோன், க்ளீன் சப்ளை ஜோனு. ஸோ நம்ம இது ஆக்சுவலாக எதனால் சொல்கிறோன்னா, நம்ம கேட்கலாம், மேபி இங்கே அப் ட்ரெண்ட் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம டிமாண்ட் ரேட் மட்டும் தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் பொறுத்து தான் மேக்ஸிமம் மார்க்கெட் ஆக்சுவலாக மூவ் ஆகும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு 4 hour ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட், அதனால் புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் கிடச்சிருக்கு. புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது வந்து சப்ளை ஜோன் மட்டும் தான் கொடுக்கணும். இருந்தாலும் நம்ம இங்கே டிமாண்ட் ஜோன் டார்கெட் ஏன் வச்சுருக்கோம்னா, மார்க்கெட் வந்து இங்கே அப் ட்ரெண்டில் ஆக்சுவலாக எல்லாம் 1 2 3 பிரேக்கர்ஸ் வச்சு கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து டிமாண்ட் ஜோனில் தொட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து ஹையில் போகும் நம்ம ஒரு ப்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இங்கே ஒரு செல் என்ட்ரி எடுத்திருக்கோம். செல் என்ட்ரி எடுத்திருக்கோம். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக 4 hour வந்து கொஞ்சம் இதுதான், கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். இருந்தாலும் we have to wait. ஓகே, நான் ட்ரேட் ப்ளே பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டாரே கொடுத்துருக்கு. ஷூட்டிங் ஸ்டார் கொடுத்தாலே மேக்ஸிமம் கன்ஃபர்மேஷன் ட்ரேட் தான். இருந்தாலும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ளே திஸ் ட்ரேட். மார்க்கெட் கொஞ்சம் சைட்வைஸில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓ காய்ஸ், இங்கே நமக்கு லிக்விடிட்டி நான் ஆக்சுவலாக இங்கே ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தேன். அது வந்து இப்போ எனக்கு ஸ்டாப் அவுட் ஆகிடுச்சு. ஷிட், அதுக்கான லாஸ் தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக $50 பக்கம் வந்திருக்கும். நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் அதை. லிக்விடிட்டி ஆகிட்டோம் மார்க்கெட்டுக்கு. ஸோ இருந்தாலும் we have to wait. இன்னொரு கேண்டில் ப்ளே பண்ணுறோம். ஓகே காய்ஸ், நைஸ் மூவ் டவுனில் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம திரும்பவும் நம்மளோட சப்ளை ஜோனில் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். இந்த டைம் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். திரும்ப நம்ம இந்த ஜோனுக்கு மேலே நம்ம ரிஸ்க் வச்சு நம்ம எடுக்கிறோம். லெட்ஸ் ப்ளே தி ட்ரேடு. க்ளீன் மூமெண்ட்டாக டவுனில் போயிருக்கு, ஸ்லோவாக இருக்குது. இங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இருக்காங்க. காய்ஸ், தேர் வி கோ காய்ஸ், பர்ஃபெக்ட் க்ளீன் என்ட்ரி. இந்த ட்ரேடில் தான் நான் ஆக்சுவலாக $193 ப்ராஃபிட் எடுத்தேன். $195. யா. ஓகே காய்ஸ், தேவைன்னா திரும்ப ஒரு லைக் கொடுங்க.